என் பொண்டாட்டியை மாட்டி விட்டு லவ்லா போட கேலக்ஸி ஸ்ட்ரோலர் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூர்யா தமன்னா ஒரே ஜாலி தான் உனக்கு. க்ளோஸ் மட்டும் தான் சைலன்ஸ். வெற்றி கிடைச்சிச்சா? குட் மார்னிங் மக்களே. இப்போ மார்னிங் வந்து 7:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சம்பவம் பண்ணலாம் அப்படி டிசைட் பண்ணியிருக்கோம். பொறியூரில் தூங்குறா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நான், மாமா, சூர்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அது என்னன்றதை உங்களுக்கு அங்கே காட்டுறவாங்க. 2 மனைவிமார்களை விட்டு வந்தோமே, மனைவி கிட்ட சமாதானம் பத்திட்டு வந்தோம்பா. உங்களும் மாரி நான் ஒண்ணு சொல்லிட்டு ஓடி வரலையா? இவன் கேடியா பிரியா கிட்ட பாவா ஒப்படைச்சிடறான். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு வந்துருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம் சம்பவம்னா, மனைவிகள் எல்லாம் கழட்டி விட்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், நாங்க நல்லவங்க தான். ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா நம்ம கூடயே இருக்காஞ்சி அவங்கள பாத்துட்டு இருக்கிறதா, நம்ம குளிக்கிறதா, இதெல்லாம் தெரியாம போராடணும். இந்த ஆளாவது உஷாரா ஒரு பொண்ணை விட்டு வந்துட்டான். நீ மொத்தம் 3 பேரை விட்டு வந்துக்கிற. 3 பேரை விட்டு வந்து இவன் விட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டியை மாட்டி விட்டு செய்யணும். அவன் தான் பார்த்துட்டு இருக்கணும். சரி, ஓகே மக்களே, நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. இப்போ குளிக்க போறோம். குளிச்சதுக்கு அப்புறம் அவங்க நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கிக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க லவ்லா போட கேலக்ஸி ஸ்ட்ரோலர் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்ச மக்களே. மார்க்கெட்ல எவ்வளவோ ஸ்ட்ரோலர்ஸ் இருந்தாலும் நம்ம பேபிக்கு நம்ம எப்பவுமே பார்த்து ரைட் ஸ்ட்ரோலரை வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி நீங்க ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரோலர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோலர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இந்த ஸ்ட்ரோலர் ஹெவி டியூட்டி வீல்ஸோட ரொம்ப ஸ்பேஷியஸா வருது. சாஃப்ட் குஷன் சீட் இதுல கொடுத்திருக்காங்க வித் 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ். ஸோ பேபி வளர அவங்க ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற இந்த பக்கிள்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த குஷன் சீட் ரிமூவபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை வாஷ் பண்றதுக்கு ரிமூவும் பண்ணிக்கலாம். 3 லெவல் சீட் ரெக்லைன் இதுல இருக்கு மக்களே. ஸ்லீப்பிங், ரிலாக்ஸிங், சிட்டிங் அப்படின்னு இந்த 3 லெவல்லயும் உங்க பேபி சீட்ல என்ஜாய் பண்ணலாம். இதுல 360 டிகிரி ஃப்ரண்ட் வீல் ரொட்டேஷன் வித் ஸ்வில் லாக் அண்ட் பிரேக் கொடுத்திருக்காங்க. ரீர் வீலுக்கு லிங்க் பிரேக்ஸ்மே கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்க ஸ்ட்ரோலர் ஸ்பீடா போயிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் இந்த பிரேக்கை நீங்க பிரஸ் பண்ணா போதும், டோட்டல் ஸ்ட்ரோலருமே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ பேபியோட சேஃப்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிள் கேனோபி கொடுத்திருக்காங்க வித் பீக்கபூ விண்டோ. கேனோபியை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோ வழியமா பேபிஸ் என்ன பண்றாங்கன்றதை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம். சூப்பர்ல. இது கம்ஸ் வித் டிட்டாச்சபிள் ஃபுட் ட்ரே மக்களே. ஸோ இந்த ஃபுட் ட்ரேல உங்க பேபிஸ்க்கு தேவையான திங்ஸையும் நீங்க வச்சுக்கலாம். வேணா இதை ரிமூவும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராலர்ல அட்ஜஸ்டபிள் லெக் சப்போர்ட் வித் ஃபுட் ரெஸ்ட்டுமே வருது. சைட்ல இருக்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் ரெஸ்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ பேபிஸோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராலர் கம்ஸ் வித் ரிவர்சபிள் ஹேண்டில் பார். ஸோ ஃப்ரண்ட்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராலரை யூஸ் பண்ணலாம். இது போலவா பேபிஸை நீங்க கண்காணிச்சுட்டே இருக்கலாம். இந்த ஸ்ட்ராலர் கீழே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போய் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க பேபிஸ்க்கு தேவையான டாய்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் இங்க நீங்க தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் மக்கள். இது ஈஸி ஒன் ஹேண்ட் ஃபோல்ட் தான் மக்களே. ஜஸ்ட் இந்த பட்டனை பிரஸ் பண்ண போதும் டோட்டலா இந்த ஸ்ட்ரோலர் ஃபோல்ட் ஆகும். இது டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஈஸியா உங்க கார்ல வச்சு இதை நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்ட்ரோலரை உங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் மக்களே. நான் இதை அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே அமேசான், ஃபிளிப்கார்ட், lowlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுப்பிடவா பேபியை விட்டுட்டு நீங்க போன் வச்சு எழுப்பி விட்டுருவேன். சோறு கிடைக்காதுன்னா வந்துருவாங்க. எங்கேயாவது காணுமே புருஷன்களை கொண்டாட்டீங்களே. மக்களே, இவன் ஃபீலிங்ஸை இவர்கிட்ட தான் இவன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் தான் லவ்வர் சட்டை சுத்தின்னு இருக்கீங்க. சரிப்பட மாட்டேன் உங்க காதலு சொல்லிட்டு. சும்மா பொண்ணு என்ன தூக்கி லாக் பண்ணி என்ன பண்றோம்? உங்க பொண்டாட்டியை தள்ளி விடுறேன். நீங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்துட்டு நானே தள்ளி விடுறேன். நடுவுல தள்ளி விடுறேன். வலி பாக்குறியா? தண்ணில வைத்திருக்காது உண்மை. நீ தூக்கும் போது அப்படியே ஆயிடுவேன். ஐயோ போச்சு. ஒரே ஜாலி தான் உனக்கு. நான் தண்ணி கேன் போட வந்தேன். செவனேன்னு ஓரமா நின்று போட்டோ எடுக்க வந்தது. பண்ணி கூப்பிட்டாங்களே பாசமான்ற நம்பிக்கையில போனா ஃபுல் கீழ் பகுதி ஃபுல்லா இப்ப ஈரமா இருக்கு. இப்ப குளிக்கணும் வார நானு. அம்மா ஏய் குளிக்கணும். நீ வெளியெல்லாம் வந்தா எருமை. ஆமா, அதனால குளிக்கிறதுக்கு பிரேக் விட்டு இப்ப சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு திருப்பி போய் குளிக்கிறது 2 வேளை. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இதே ட்ரெஸ்ல சாப்பிடுறதுதான் மக்கள் நான் போனேன். ஆனா என்ன இப்படி சொட்ட கதற சொட்ட வச்சிருக்கேன். வெற்றி கிடைச்சிச்சா? ஓகே மக்களே, காலையிலேயே நாங்க சாப்பாடு சண்டை போட்டு நேம் குடுக்கல நம்ம நேம். அப்படியா? ஓகே. எங்க அல்லு எங்க கிளம்பிச்சு. இப்ப வாங்க தயவுசெய்து. இவர் இப்போ ஒரு குதூகலத்தை உண்டாக்குனாரு. உன் புருஷன் யாரு கூட போயிட்டாரு என்ன சொல்றாரு? ஒரே ஃபாரினர்
அது எந்த ஃபாரினர் கூட எந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருக்குன்னு தெரியலன்னு தரிப்போம். நீ அவர் கூட சுத்தி மோசமா ஃபாரினர் ரேஞ்சுக்கு வச்சாங்க. ஆயா கூட அவங்க ஒரு ஃபாரினர் எப்படி பெருக்குதுன்னா இப்போ நவருங்கன்னாங்க. அதை பார்த்துட்டு வந்து வாங்க 10 மணிக்கு மூடிற போகுது. 10 மணிக்கு மூடிற போகுது. ஆமா அதுதான் சொல்றேன். அவர் கண்ணெல்லாம் தெரியுது. அவர் கண்ணுக்கு பல்லு முளைக்காத குழந்தைல இருந்து பல்லு பிந்து ஆய வரைக்கும் எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. அங்கேதான் தப்பு பண்றேன். நீ நோட் பண்றத நான் பாத்துக்கிறேன். தெரியாம மக்களே இவர் கையில பெங்களூர்ல புடிச்சு கொடுத்துட்டேன். அதுல இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா தனியா மட்டும் போயிட போறேன். அல்லுப்பிரியா வந்து இது வேறு என் உசிரியே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சொன்ன பாவத்துக்கு உங்க குடும்ப இது மாதிரி பாத்துக்கோ. ஃப்ரெண்ட் மாதிரி பாத்துக்கோ. வாயில வந்து நான் சொன்னா ஃப்ரெண்ட் மாதிரி பாத்துக்கோன்றதுனால இப்ப நீங்க ரைட் சரி வாங்க நம்ம போராட்டத்துக்கு. எங்கயாச்சும் போய் கோல் போட போனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன் போக கூடாதுடா என்ன கொண்டு போயிடு. அந்த ஓகே மக்களே நம்ம வந்து சாப்பிட்ட ரூம் வந்தாச்சு. ஆக்சுவலி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குளியல் போலான்னு பிளான் பண்ணோம். பட் அங்க ஊருக்கு அதை பேசியே 1 மணி நேரம் ஆக்கிட்டோம். அதனால அதுக்கப்புறம் அது பிளான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ரூம் வந்து கிளம்பி நிக்கிறோம். ஆமா ஃபுல்லா இப்ப கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போறோம். நம்ம சங்கீதா வினோத்தோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அதுக்குதான் ஆக்சுவலி நம்ம பாண்டிச்சேரியே வந்தோம். ஆக்சுவலா அவங்க ஊரே ஆனா பாண்டிச்சேரி இல்ல. ஆமா கொஞ்சம் தள்ளிதான், கொஞ்சம் வெளியே, அதாவது பாண்டிச்சேரி கொஞ்சம் நியர்பை. பட் நம்ம பாண்டியில ரூம் போட்டு இங்க இருந்துட்டு அப்படியே அங்க போறது. ஆக்சுவலி மார்னிங் தான் வந்து கிரகப்பிரவேசம் வச்சிருந்தாங்க. நம்ம சங்கி தானே பொறுமையா போயிடலாம். சொல்லக்கூடாது, நடுராத்திரின்னு சொல்லணும். விடிய காலையில வச்சாங்க. இது விடிய காலையில போலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆயிடுச்சு. நைட்டும் தூங்குனது லேட்டு, காலையிலயும் ஸ்விம்மிங் பூல் போனது லேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே லேட் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம வந்து புது வீட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போறோம். சோ நியூ வீட்டுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போய் உங்களை மீட் பண்றோம். சூர்யா தமன்னா வேறையாடா. சூர்யா தமன்னாக்கு என்னடா சூர்யா தமன்னா ஸ்ரீராம் சார் நீங்களா? ஓ மை காட் பிடிஎஸ். ஓகே ஓகே ஓகே. அம்மா கடவுளே, நான் சிவனேன்னு திருவற்றியூர்ல படுத்துட்டு இருப்பேன். என்னென்னமோ பேசி என்ன கூட்டு வந்துட்டானே. முடியலையே, மயக்கே கூட்டு வந்து சூர்யா தமனாவை பார்க்க வச்சுட்டானே. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம கும்பலை கிளப்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நம்ம லேட்டு. சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு. நம்ம லேட் இல்ல, ஃபங்க்ஷன்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு. நாங்க லேட்டு, ஃபங்க்ஷன் முன்னாடி முடிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கங்க்ராச்சுலேஷன். எங்க சங்கி எங்க? வாங்க சங்கி. காலையில வந்துருங்க. நாங்க நினைச்சோம் தெரியுமா என்ன பண்ண தெரியுமா, சங்கீதா பேரை சொல்லி நாங்க பாண்டிச்சேரி ட்ரிப் வந்துக்கிறோம். ஆமா ஆக்சுவலி நாங்க நினைச்சோம் சங்கி வந்து நைட்டி மாட்டின்னு தூங்கிறோம், நம்ம இந்த டைம் தொல்லை பண்ண போறோம் அப்படின்னு. இல்ல மதியானம் தூங்குவாங்களே. மதியம் தூங்க மாட்டாங்க, நைட்டு தான் தூங்குவாங்க. எங்க ஜஸ்மிகா பாப்பா எங்க? சாப்பிட்டு இருக்க. நல்லா இருக்கீங்களாப்பா? ஜஸ்ஸு குட்டி அச்சோ என்னமாச்சு? வெளியே இருந்து பேட் கமெண்ட்ஸ் வருது, நீங்க ஃபீல் பண்ண வேணாம். கூடியே தான் நம்ம ஆளு. என்னது இல்ல பிரஸ் பண்ணா வரும், அது க்ளோஸ் மட்டும் தான் சைலன்ஸ் வரும். அது இருக்கு. எல்ஜி அது நைஸ் 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 வெரி நைஸ். கட் பண்ணிட்டு உள்ள இறக்கிடுவாங்க. அது பேர் இன்பல்டா. ஆனா கேஸ் வெளிய வச்சுங்க, அது இது பெஸ்ட் கம்மி பண்ணுங்க. காலையில வராதது எங்க தப்பு தான். அதுக்கு நீ செஞ்ச பொங்கல் சாப்பிடுவேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஜிபேல நீ பண்ணிட்டமா, நீ ஜிபே பண்ணிட்டமா? அப்படிதான் நாங்க போடுவோம். சங்கீதாவோட 2 கோடி பட்ஜெட். முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிப்பட்டதுனால நான் எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, கொடுக்குற மொய்யை தயவு செய்து காசு ஆகுதுங்க. எப்படி என்ன வைக்கிறதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு ஓரத்துல இருக்கும், அது காசா கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே கிளம்பலாமா? இல்ல
இல்ல இல்ல இல்ல உன் பொங்கலுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆமா 2 பேரும் ஊட்டி விளையாடுங்க, நாங்க கிளம்புறோம். கொஞ்சோண்டு வாயில எடுத்து போட்டுக்கோ, ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. கலர்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கியா? என்னடா இவ எனக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கேடா. அவங்க போயிட்டு அப்புறம் பொங்கலுக்காக ரொம்ப நேரத்துல வெயிட் பண்ணி இருக்காரு. அவருக்கு கொடு. சமையல் அறைக்கே கூகுள் மேப் போட்டு போறவங்களே. சமைக்க பிடிக்காது, பாத்துக்கிறதுக்கோ கிளீனிங் ப்ராசஸ் ஒர்க் ஆசையோ. ஓகே கைஸ், பாய் பாய்டா பட்டு. அங்க போய் பாய் சொல்லிட்டே இருக்குடா. அது நீ எதுக்குடா பாய் சொல்ற? அவங்களுக்கு பாய் சொன்னேன். ஆமா ஓகே மௌலி, பாய் 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 பாய். சந்திப்போம் சந்திப்போம். பாய் 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 ப்ரோ. பாய் பாய் பாய். தி நெக்ஸ்ட் டே. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லக்கி வந்தாச்சு. ஆக்சுவலா நேத்து நைட்டு நம்ம வர்றதுக்கு 9 o'clock ஆச்சு. பேபிமா அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம கார் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து பவா சூர்யா ப்ரோவை டிராப் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து நம்ம திருவட்டூர் போயிட்டோம். லண்டன்ல இருந்து லக்கிய பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்து போகும்போது லக்கி செம்ம ஸ்லீப்பிங். ஏன்னா அவங்க நூன் நாப் நேத்து ஆக்சுவலி திருவட்டூர் போனாலே லக்கியோட எல்லா ரொட்டீனுமே மாறிடுது மக்களே. தூங்க மாட்டாங்க, விளையாட்டுக்கு ஆள் இருப்பாங்க, அதனால யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. நூன் நாப் எடுக்கலன்றதுனால ஃபுல் ஸ்லீப்பிங். போய் நாங்க எழுப்புறோம் அப்படியே. தாத்தா இப்ப இல்ல, எழுந்ததுல இருந்து இதான் கேட்டு இருக்கு. தாத்தா பார்க்க போனோம், பாட்டி பார்க்க போனோம். ஆல்ரெடி இந்த மந்தே 2 times விட்டாச்சு. உன்னோட கோட்டை இந்த மாசம் முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த மாசம் இதோட 3 months கழிச்சுதான் உனக்கு திருப்பி காலை வேக்கப் ஆகும் போதே அந்த மாதிரி எங்க இருக்கோம், நம்ம வீட்டுலதான் இருக்கோம், நம்ம ஒண்ணும் அங்கெல்லாம் இல்ல. அவங்களுக்கு புரியல. ஓகே மக்களே, ஃபைனலா ஃபங்க்ஷனலா தாத்தா அப்புறமா போலாம். பாப்பி என்ன பண்ணீங்க தாத்தா கூட? சாக்லேட்டா? சாக்லேட் வாங்கி கொடுத்தா என்ன சொல்லணும்? அப்படி சொன்னாங்களா லக்கி? எல்லா கதையும் இங்கதான் சொல்றது, அங்க போனா உஷார் பண்ணிக்கிறது. ஓகே தாத்தா, நீயும் அம்மாட்ட சொல்லதான் நான் மட்டும். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு போலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் போலாம். ஓகேவா? ஆக்சுவலா முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், லக்கி எப்படி நம்மள விட்டுட்டு இருக்கும், லக்கி நம்மள நினைக்குமா, தேடுமா, இல்ல தேடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிலாம் தோணும். ஆனா இப்போ 1000% இல்ல மக்களே. ஏன்னா வீட்டுல இருந்தா அவங்க ரொம்ப ஜாலியா அந்த டைமுக்கு ஃபுட்டு கிடைக்குது, ஃப்ரீயா இருக்காங்க. வெளியனா கூட வந்து அவங்க தான் அங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இங்க இருந்து அவங்க தாத்தா பாட்டி கூட ஜாலியா இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தெம்பா சுத்திட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தான் ஆனா முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஞாபகம் வந்தது, ஐயோ லக்கி என்ன பண்ணி தெரியலையே பாக்கணுமே அப்படின்னு. அதெல்லாம் நைட் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேத்து போயிட்டு நாங்க லக்கியா கூட்டு வந்துட்டோம். ஓகே மக்களே, ஃபங்க்ஷன் எல்லாம் இனிதே முடிவடைந்தது. அதனால வீடியோவும் இதோட இனிதே முடிவடைந்தது. சங்கி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு. சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லக்கி நோ அப்படிலாம் பண்ண கூடாது. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்ன நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலைக்கு போட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா. Bye bye.